வணக்கம். ஆகாயத்தில் பறக்கும் பாராசூட்டுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வினோத சஞ்சாரிகளும் சாகச வீரர்களும் விமான விபத்துகளிலிருந்து தப்பிப்பதற்காக பொதுமக்களும் இந்த பாராசூட்டுகளை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் கடலின் ஆழத்திற்குள்ளே பாராசூட்டு பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு புதிய தகவலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கடல் பாராசூட்டை இந்தியாவிலே முதலாக உருவாக்கிய தூத்துரை சார்ந்த ஜான்சன் என்பவரோடு தான் நாம் இன்று நேர்காணலை நடத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பெயர் ஜான்சன். பர்னபாஸ் மற்றும் லூர்தம்மாளுடைய 4வது மகன். எனக்கு 2 சகோதரிகள், ஒரு அண்ணன். அண்ணன் பேர் ஆண்டனி, மூத்த அக்கா பேர் திரேசம்மாள், இன்னொரு அக்கா பேர் டோரியம்மா. எனக்கு மனைவி விஜிக்குட்டி மற்றும் 2 பிள்ளைகள். பள்ளிப்படிப்பை எங்க? பள்ளிப்படிப்பு நம்ம பிரைமரி ஸ்கூலில் 1 to 10 வரைக்கும். அதன் பிறகு சென்ட் பிரான்சிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாவரை. அப்போது இங்கே +2 கிடையாது, இல்லாதனால நாங்கள் வாவரையில் போயிட்டு அங்கே +2 முடித்தோம். எந்த பாடப்பிரிவில் நீங்கள் +2 முடிச்சோம்? அங்கே அப்போ ஜெனரல் ஹிஸ்டரி, மேக்ஸு, சயின்ஸு, ஜெனரல் இதுதான். அப்புறம் பிஎஸ்சி சுவாலஜி எடுத்து, அப்போ சுவாலஜியும் பிஏயும் பிஎஸ்சியும் தான் இருந்தது. 2 தான் இருந்தது இங்கே படிக்கும்போது. முன்னாடி 1985 அங்கே அந்த பேட்ச்சு. 2வது அந்த காலேஜில் 2வது பேட்ச் நாங்கள். அதை முடிச்சுட்டு அதன் பிறகு வேலை தேடி சென்னைக்கு போனேன். சென்னையில் போயிட்டு சென்ட் பாலாஜி வால்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த வால்வ்ஸில் அப்போது என்னோட சம்பளம் 350 ரூபா. அங்கே என்ன பண்ணி நீங்கள்? அதாவது அந்த வால்வ்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். கேஸ் வரக்கூடிய அந்த வால்வ்ஸ் இதை இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு அதாவது அந்த டைமென்ஷனும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். அப்படி 1987 வாக்கில் சென்னையில் 85 முடிச்சுட்டு 87 சென்னையில் போயிட்டு அந்த கம்பெனியில் 350 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் பல இடங்களிலும் குறைவு சம்பளத்தில் தான் வேலை பார்த்து, அப்புறமா 2007 நான் சென்னையிலேருந்து ஒரு லீவுக்கு இங்கே வந்திருந்தப்போ நமக்கு தெரியும் முத்தையன் வியாபாரி, அவர் வழியாக இந்த பாராசூட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு ஐட்டத்தை வச்சு, இது நம்ம டெய்லர் சாண்டர் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அப்போது அவர் இது டெய்லருக்கு வேலை இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்தது. அப்போ அவருக்கு அந்த டைமில் அந்த வேலைகளை அதில் பிஸியாக இருந்தார். அப்போ அவங்களுக்கு அதை செய்யவும் முடியலை. அப்போது என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஜான்சன் ஒருத்தர் இருக்காப்புல, அவங்கள்ட்ட சொன்னால் அவர் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட என்ன தேடி வந்தாங்க. இங்கே வேறு துறையில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு லீவுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லீவுக்கு வரும்போது இந்த ஒரு வாய்ப்பு முத்தையன் வியாபாரி மீன் வியாபாரிகள் அவர் வழியாக சான்று வழியாக என்கிட்ட வந்தது. அப்போ நான் இதை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டான்னு கேட்டாங்க. அப்போ அந்த டைமென்ஷன் எல்லாம் நான் எடுத்துட்டு திரும்பமாக என்ன பண்ணுறேன், சென்னையில் போயிட்டு அந்த மெட்டீரியல் கண்டுபிடிச்சு, மெட்டீரியல்னா சூட்டபிள் மெட்டீரியல் கிடைக்கல, இருந்தாலும் அதை வச்சு நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் யாருக்குமே, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே ஒரு கான்செப்டே வரல. இந்தியாவிலேயே யார் செய்யலை, நான் தான் அந்த டைமில் இப்போ இந்த வழியாக என்ன செய்யறது சொன்னதுனால நான் மெட்ராஸில் போயிட்டு அந்த துணியையும் அதில் போடக்கூடிய இரும்பு ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஐட்டங்களை அங்கே செய்து ஒரு சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரும்பமாக இங்கே கொண்டு வந்து இறைமண் துறையில், அப்போது அங்கே ஹார்பர்லாம் கிடையாது. அந்த டைமில் என்ன பண்ணுறோம், இதை திரும்பவும் அந்த தண்ணியில் போட்டு ஒரு வள்ளத்தில் கெட்டில எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, நம்ம ஏரில் பாராசூட்டில் எப்படி அந்த வரும்போது விரிஞ்சு வருமோ அதே மாதிரி அந்த தண்ணியில் போட்டவரும் அப்படி அழகாக விரிஞ்சது. அப்புறமா நாங்கள் அதை பண்ணணுங்கிறதெல்லாம் ஆலோசிச்சு, நான் சென்னையில் ஒரு பார்ட்டியை, அதாவது பெரிய மிஷின் வச்சு அந்த டார்பாலின்லாம் செய்யக்கூடிய ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட நான் என்ன பண்ணா செய்ய ஆரம்பித்து இங்கே நான் அனுப்பிட்டே இருப்பேன். முத்தையன் இங்கே வச்சு ரோப்பெல்லாம் போட்டு ஆட்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தார். அப்போது எங்களுக்கு அந்த தொழில்நுட்ப கோளாறுல சில விஷயங்கள்ல அது தாக்கு பிடிக்கல. நீங்க அந்த முத்தையன் வியாபாரி தந்த அந்த இதை வச்சுதான் புதியதை உருவாக்குறீங்க? ஆமா, அவர் ஸ்ரீலங்கா ஒரு மாடல் என்கிட்ட காட்டினாரு. அப்போ நான் அதை எல்லா டைமென்ஷனையும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே சென்னையில துணியை பார்த்து அங்கே செய்து டிரான்ஸ்போர்ட்ல இங்கே அனுப்பி வைப்பேன், ரோப்பு போடாம. இல்ல, நீங்க அவரு அந்த காமிச்ச நேரம் உங்களுக்கு ஆர்வத்துல பண்ணீங்களா, இல்ல நல்ல வருவாய் ஈட்டலாம் அப்படி உள்ள நோக்கமா? அப்படி ஒண்ணு இல்லை, எனக்கு ஒரு இது உண்டு, நான் எதையுமே செய்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா இதுக்கு கூட அந்த ஃபைபர் கிளாஸ் அந்த வள்ளம் இருக்கு இல்லையா, அந்த வள்ளம் மேல நானும் காந்திராயன் சொல்லி ஒருத்தர் தான்
சென்னையிலேயே கானத்தூர்ங்கிற இடத்துல ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்டா. ஓ, தமிழ்நாட்டுல நீங்க தான் அந்த டைம்ல அது கூட நாங்க அங்க வச்சு நாங்க ஆரம்பிச்சது. அப்ப அவர் யாரு? காந்திராஜன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டன் ரெண்டராட்சி அப்ப சென்னை சார்ந்தவர். சென்னை சார்ந்தவர் திருவெற்றியூர் அங்க பிசர்மேன் தான். அப்போ கூட வந்து அது நாங்கள் இந்தியன் பேங்க்ல 2 லட்ச ரூபா லோன் எடுத்து இடங்கள்லாம் வாங்கி அது அந்த டைம்ல அது கூட நாங்கள் ஃபர்ஸ்ட்ல அங்கே வந்து சென்னையில் வச்சு பண்ணதான். ஏன் சொல்ல வரேன்னா இதே மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது என்ன செய்யணும்னு ஒரு ஆர்வத்தினால அதையும் நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அதன்படி 2007 ஜூன்ல நாங்க வந்து இதை வந்து ப்ரொடக்ஷன் தொடங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி இங்க நான் அனுப்பிட்டு இருப்பேன். இவங்க ரோப்பை போட்டு ஆட்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. முதலா நீங்க வந்து அந்த இறைமந்துரை போட்ட பிறகு அது நல்லா விரிஞ்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா இதே மாதிரி அதை ஏர்ல இருந்து நம்ம வருவோம் இல்ல பாராசூட், அதே மாதிரி தண்ணியில போட்ட பிறகு நல்லா விரிஞ்சு ஒரு அப்படி ஒரு ஆங்கர் மாதிரி அந்த நாங்க போட்டாங்க ஒரு வள்ளத்துல போட்டதாக. அப்ப ஹார்ப் இல்லாத டைம் போட்ட பிறகு நல்லா இருந்துச்சு. அதே இது அப்ப எல்லாரும் வந்து மொத்தம் சொன்னது இது நம்ம சக்சஸ் ஆச்சுன்னா நிரம்ப ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி நாங்கள் 2007 ஜூலைல ஆரம்பிச்சு வந்து இங்கே வந்து கொடுத்து அனுப்புவேன். இவங்களை ரோப்பை போட்டு ஆட்கள்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த சிலையை நம்ம டெக்னிக்கல் வந்து கிளியர் இல்லாததுனால கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் ஆச்சு. பிறகு கடைசியில் வந்து பல விஷயங்களையும் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணினோம். சரி பண்ணி நானும் வேலையை விட்டுட்டு இதில் வந்து ஃபுல் டைமும் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா தெரியாதவங்க கூட எனக்கு மெட்ராஸ்ல கால் பண்ணி நீ ஏதோ செய்யறையா அதுல எங்களுக்கு 2 அண்ணா கொடு அப்படி கேட்ட ஆட்கள் ரொம்ப உண்டு. ஏன்னா அதுக்கு பேர் தெரியாது என்ன ஜான்சன் செய்யறான். இந்த பாராசூட்னால அந்த மீனவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஆபரேட் பண்ணுவாங்க, இதனால வரக்கூடிய நன்மைகள் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். இதுல வந்து பெரிய சேஃப்டி பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன் பெரிய விண்ட் அடிக்கும் போது நமக்கு ஆங்கர் போட்டு பிடிக்கும் போது போட்டு வந்து ரொம்ப ஓலம் வரும், ரொம்ப இதாகும். பட் இது என்னன்னா இப்படி போடும்போது ஸ்மூத்தா போகும், தண்ணி ஃபுல்லா ஏறி ஸ்மூத்தா போகும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து டீசல் ரொம்ப மிச்சம் பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மீன் பிடிக்கும் போது கூட ரொம்ப தூரத்தை வளைஞ்சு போகணும்னு சொல்லுவாங்க. போகும்போது ரொம்ப தூரம் போயிடுவாங்க. இது போடும்போது ஸ்லோவா போகும். அப்ப ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க போறத ஒரு 2 கிலோமீட்டர் அல்ல 1 கிலோமீட்டர் உள்ளாடியே இது தடுத்து நிறுத்துது. இரண்டாவது வந்து இது வந்து என்னன்னா ரொம்ப சேஃப்டி பர்பஸ், மெயினா சேஃப்டி பர்பஸ். படகு அவ்வளவு ஆமா பெரிய சைக்ளோன் இதெல்லாம் வந்தாச்சுன்னா மெயின் ஆங்கர் போட்டு பிடிச்சிட்டோம்னா அது பெரிய ரொட்டேஷன் இதாகும். பட் இது அப்படி இல்ல, ஸ்மூத்தா போகும். இப்ப மூணாவது நான் இப்போ கேள்விப்பட்டது என்னன்னா இதுல மீனும் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்னா அதாவது சொல்றாங்க. அதனால இப்ப என்னன்னா சைஸ் வந்து சாதாரண வந்து நாங்க ஒரு 60 அடி போட்டுக்கன்னா ஒரு 18 கயறு, தட் மீன்ஸ் 18 மீட்டர் டயா போதும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அப்படி இல்லை, அதை பற்றி வேண்டாம் எங்களுக்கு 30 சைஸ் கொடுங்க, 35 சைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னு நீங்க அப்ப நான் தெரிஞ்சதை கேட்டாங்க. அதுல நாங்க மீன் பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறாங்கன்னா இதை வந்து ரொம்ப தண்ணிக்கு கீழே போட்டு அதுக்கு மேல ஓலை கீழே எல்லாம போட்டு எடுத்து அதை மீன் அதுல கூடு கெட்டுது. அப்ப ஒருத்தர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் 1 மாசம் வரைக்கும் மீனை பிடிச்சிட்டு அதை மேல எடுக்காம இன்னொருத்தர்கிட்ட வந்து அதை கட்டி கொடுத்துட்டு போய் மீன் இறக்கிட்டு வந்து திரும்ப அதை வாங்கி அப்படி மீன் பிடிக்கிறதாக அது போல பாறை மாதிரி அதை பயன்படுத்துறாங்க. அப்படிதான் பயன்படுத்துறாங்க. ஆமா, நான் இன்னைக்கு கூட நான் அனுப்பியிருக்கேன். அது கூட எனக்கு அந்த 30 கயர்னா 30 மீட்டர் டயா பெருசு அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த சைஸ் நாங்க செய்து கொடுக்குறோம். அது இப்ப என்னன்னா இது இல்லைன்னா அவங்களுக்கு தொழில் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில அந்த ஆங்கரா நங்கூரமா பயன்படுத்தினதை பக்கம் பயன்படுத்துறாங்க. இன்னும் இதை வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஆங்கராகவும் சேஃப்டி பர்பஸ், சேவ் த டீசல் அந்த மாதிரி நிரம்ப பர்பஸுக்கு அவங்க இதை யூஸ் பண்றாங்க. நிரம்ப பர்பஸுக்கு யூஸ் பண்றாங்க. சரி, அப்புறமா வந்து இதை நாங்க வந்து பண்ணி இங்க ஆட்கள் எல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு கேரளாவுக்கு தான் இது போயிட்டு இருந்தது. மற்ற இடங்களுக்கு ஸ்டேட்டே தெரியல. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், 2013 அபுதாபி யூஏக்கு போனேன். 5 வருஷம் அங்க இருந்தேன். அதன் பிறகு திரும்ப வந்து என்ன அது கத்தாருக்கு போனேன் வேற வேலைக்காக. என்ன வேலை விட்டுட்டு வந்து அவ்வளவா மூவ் ஆகலன்னு என்ன எல்லாருக்கும் அது கேள்விப்படல. 2007 ஆரம்பிச்சது. அதனுடைய விழிப்புணர்வு வரல. அதனுடைய மூவ்மெண்ட் 2007 ஏறக்குறைய 19 வருடத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சது. அப்ப இது நிறைய பேருக்கு தெரியல. அதனால வந்து நம்ம ஊர்ல மட்டும் கொஞ்சம் பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கூடுதல் வெளியில. இப்ப நான் வந்து இது தெரியாம மற்ற நாட்களுக்கு மார்க்கெட்டிங் போகவும் முடியாது. அவங்க என்ன இதுன்னு கேட்பாங்க. இது மார்க்கெட்டிங் நம்ம இடத்துல போனாலும் கூட அவங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை நமக்கு கொண்டு மார்க்கெட் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணி பார்த்து தான் அவங்க நல்லா இருக்கா இல்லைங்கிறத வந்து பண்ணுவாங்க. சரி, நீங்க இப்போ அங்க போயாச்சு அபுதாபியில. அபுதாபி 2013 அபுதாபி போயிட்டு 5 வருஷம் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்து 1 மாசம் கழிச்சு கத்தாருக்கு போறேன். கத்தார்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன். அப்போ அது வந்து என்னாச்சுன்னா 2020 வந்து
கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு என்னன்னா ஏஜ்டு பீப்புள் தான் ஈஸியா அட்டாக் பண்றேன்னு சொன்னாங்க. பட் சாவறதுல வந்து கஷ்டம் கவலை இல்ல. கண்ணோட நம்ம பார்த்தது அந்த பாடிகளை என்ன பண்றாங்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபிளைட்டுகள் இல்ல, எந்த ஒரு சர்வீஸ் இல்லாதனால நான் கொண்டு ரெசிலேட்டர் கொடுத்துட்டேன். என்ன அப்படி நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒண்ணு இருந்தாச்சுன்னா நம்ம பாடி அங்க வீட்டுல ஊர்ல வராத அளவுக்கு அது என்ன பண்ண முடியும் அப்படின்ற அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 1.25 வருஷம் கழிச்சு தான் என்னை ரிலீஸ் பண்ணி விட்டு 2022 ஏப்ரல் மாதம் நான் திரும்பவுமாக இந்தியா வர்றேன். வந்து சரி ஓகே வயசு இவ்வளோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மெட்ராஸில் மக இருக்கா. அங்கே என்ன பண்ணுறாங்க, காலையில் சாப்பாடு தருவாங்க, மத்தியானம் சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்டு தூங்குறது. இப்போ நான் 2 மாசமா ஆலோசித்தேன், என்னடா இப்போ இப்படி சாப்பிட்டு தூங்குறதுல எவ்வளோ நாள் தான் நம்ம தூங்கி கிடக்க முடியும் ஒரு உழைப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தேன். அப்போ நான் மனைவிட்ட லைட்டாக இந்த மாதிரி சொல்கிறேன். மனைவியோட பேர் விஜய்குட்டி, மக பேரு ஜான்வி ஜாய்லர், மகன் பேரு ஜான்வி ஆடம். அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டு தூங்கி கிடக்கும்போது எனக்கு உள்ளாடி ஒரு இது, என்ன எவ்வளவு வருஷம் இப்படி சாப்பிட்டு தூங்கி கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மனைவியிடம் நான் என்ன பண்றேன் சொல்றேன், திரும்பவும் நான் அந்த பாரசூட்டை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனைவி திட்டினாங்க, நீ இப்ப போயிட்டு டென்ஷன் ஆகுறதுக்கு நீங்க இல்ல, இன்னும் போய் இப்போ இப்படி போய் செய்துட்டு இன்னும் போய் டென்ஷன் ஆகுது எதுக்கு, இந்த மாதிரி இங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மகளும் மருமகனும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களிடம் நான் இந்த கோரிக்கையில சொல்றேன், நான் திரும்பவும் இவ்வளவு நாள் இப்ப இங்க இருக்கிறது, அதனால நான் வந்து இந்த பாரசூட்டை பழையபடி நான் போய் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அப்போ மருமகன் சொன்னாப்புல, உங்களுக்கு அப்படி செய்யணும்னு தைரியம் இருந்தால் நீங்க திரும்பவும் தாராளமா செய்யலாம். அப்ப நான் எனக்கு என்று ஒரு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். உடனே கொஞ்சம் ஷேர்ஸ்களை விற்றேன், மெட்டீரியல் ஆர்டர் பண்ணேன், ஒரு மிஷின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தைச்சேன். தனியா வித்தியாசமான மிஷின்கள் இருக்கா? இருக்கு. ஜூக்கி மிஷின் சொல்லிட்டு ஹெவி, இது வந்து ஹெவின்னு சொல்லுவாங்க, லெதர் பெரிய ஹெவி வெயிட் இதெல்லாம் செய்யறதுக்கு. அப்போ ஒரு மிஷின் நான் வந்து நண்பர் சாண்டரிடம் தான் கன்சல்ட் பண்ணிட்டு அவனும் விளக்கணும், இந்த மாதிரி அவரும் விளக்கணப்பல இந்த மாதிரி நீ எப்போ இதுக்கு பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒரு மிஷினை வாங்கி, உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா? தெரியாது, ஈவன் ஊசியில நூல் போடுறதுக்கு கூட தெரியாது. சான்ற கடையில போயிட்டு தான் எப்படி நூல் போடுவாங்கிறதோட கத்துக்கிட்டு வந்து என்ன பண்ண, ஒரு மிஷினை வாங்கி நானே பண்ண. அந்த அந்த தையல் குறித்து ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத. ஆனா எனக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு உள்ள ஒரு கான்பிடென்ட் உண்டு, எதையும் கத்துக்கணும் செய்யணும் அப்படின்னு உள்ள ஒரு கான்பிடென்ட்ல வச்சு நான் என்ன பண்ணேன், தொடக்கத்துல செஞ்சுட்டேன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா மிதிச்ச உடனே சிறுறான எங்க ஓடிடுச்சு மிஷின். அப்புறமா ஓடிடுச்சு. அப்புறமா சரி 4 டைப்ல கொஞ்சம் அப்படியே கற்றுட்டு இப்போ நல்லா பண்ணுவேன். அதனால நான் பண்ணல. இப்போ 4 பேருக்கு நான் வேலை கொடுத்து இப்ப உங்களால கட்டு தாராளமா நான் செய்வேன். அவங்களுக்கு எமர்ஜென்சி இல்லாம இருந்தா நானும் கூட இன்னைக்கு கூட காலையில 6 மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒரு 4 பீஸ் அனுப்பணுங்கிறதுக்காக அவங்க வரது 11 மணிக்கு வருவாங்க. நானே வந்து எந்திரிச்சு கொஞ்சம் ஏறக்குறைய முடிச்சு வச்சிருந்ததுனால இன்னைக்கு அனுப்ப முடிஞ்சது. எத்தனை மிஷின் உங்களுக்கு இருக்கு? எத்தனை பணியாளர்கள்? இப்போ 3 மிஷின் இருக்கு. இன்னும் ஒரு மிஷின் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணியாளர்கள் வந்து 4 பேர் இருந்தாங்க. இப்ப 2 பேர் தற்சமயம் வராம இருக்காங்க. இப்ப ஒரு ஆளை கூட எடுத்திருக்கேன். 3 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் கூட எடுக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கு. இந்த பாராசூட்டினுடைய இதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அதை குறிச்சு சொல்லுங்க. அதாவது துணி 1000D ஹெவி, 1000D. அப்புறமா இந்த இருக்கக்கூடிய டேப், இதுக்கு வந்து நேரோவன் ஃபேப்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்புறமா நைலான் த்ரெட், ஸ்வீவல் இருக்கு, திருக்குன்னு சொல்லுவாங்க, அது பிளஸ் ரோப்பு. இதுதான் நாங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இதுக்கு வந்து பாராசூட்டுக்குன்னு சொல்லிட்டு துணி இருக்கு வெளிநாட்டுல, அமெரிக்காவில மற்ற எல்லா கண்ட்ரிகளும் இருக்கு. அதுக்குள்ள துணி வேற. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த பேக் மெட்டீரியல்ஸ், பேக் தைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ். பின்ன அவங்களுக்கு வந்து இது 2 வருஷம் 3 வருஷம் ஓடினாலே போதுமானது. இதுலயே குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி கூட்டினது இருக்கு, குறைஞ்சது இருக்கு. நானும் தரமானதை பயன்படுத்தேன். கடவுள் இருக்கிறனால இன்ன வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லாம எனக்கு போன இடங்கள்ல எல்லாம் நல்ல பேரோட தான். எத்தனை ஆண்டுகள், அதாவது ஆண்டு முழுவதும் பயன்படுத்தினா எத்தனை ஆண்டுகள் இதை பயன்படுத்தலாம்? பயன்படுத்தினா அவங்க 3 இயர்ஸ் தாராளமா போகும். பட் அதுல இப்போ 3 இயர்ஸ் அதுக்கு மேல யூஸ் பண்றது அவங்க பொறுத்து. 3 இயர்ஸ் ஓடும். 3 இயர்ஸ் ஓடுது. அதே மாதிரி இந்த கடல்ல இந்த பாராசூட் எவ்வாறு பயன்படுத்தணும் என்பது, இவர் பாராசூட் வந்து இப்போ 16 ரோப்ஸ் இருக்கு. 16 ரோப்னு சொல்லுவாங்க. 16 மீட்டர் டயா. ஒரு ரோப்புக்கு இன்னொரு ரோப்புக்கு இடையில 1 மீட்டர். இப்போ 16 ரோப்பை வந்து ஒரு ஸ்வீவல், ஒரு திருக்குல வந்து நிற்கும்.
பேக்கில் ஒரு சின்ன திருக்கு இருக்கும். அப்போ அவங்க விடும்போது தண்ணியில் இறக்கும்போது இந்த 16 ரோப்பை இழுத்து பிடிச்சிட்டு அது தண்ணி ஃபுல்லா அது ஒரு சிங்கர், அதாவது 2 கல்லு போடுவோம், 2 ஃப்ளோட் இருக்கும். ஃப்ளோட்டு மேலே தூக்கும், கல்லு வந்து கீழே தாதும். அப்படி இருக்கும்போது தண்ணி உள்ள ஏறிடும் போது அது விரிஞ்சிடும். அப்ப இந்த 16 ஃபார் எக்ஸாம்பிள் 16 கயிறுல வந்தோம்னா அந்த 16 கயிறும் போட்ல கெட்டுவாங்க. பின்னாடி வந்து ஒரு சின்ன திருக்கு இருக்கும், அதை வந்து கயிறு லூஸா போட்டிருப்பாங்க. எப்போ நமக்கு அதை சுருக்கணுமோ அந்த நேரத்துல இதை விட்டுட்டு இந்த 16 விட்டுட்டு அந்த லூசா இருந்த கயிறு இப்படி சுருக்குவாங்க, தண்ணியில வெளியில போயிட்டு அது சுருங்கி வந்துடும். சாதா கொடை மாதிரி, கொடை ஜஸ்ட் வைக்க அம்பர்லாம், அது கொடை மாதிரி. அது வந்து சுருக்கிறது, அதுதான் மெத்தேடு. மற்றபடி அவங்க கடலுக்குள்ளேயே 2 விதமான அந்த வாட்டர் கரண்ட் அந்த நீரோட்டம் இருக்குமென்னு சொல்றாங்களே, அதுல எப்படி இது 2 விதமா இருக்குமாங்கிறது ஒரே இடத்துல ஒரு ஒன் சைடு தானே ஒரு கரண்ட் அப்படியே, அதாவது மேல் இருக்கக்கூடிய நீரோட்டம் காற்றுக்கும் கடல் ஆழத்தினுடைய இருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து தண்ணீரை விடவும் 1 மீட்டர் 2 மீட்டருக்கு இடையில தான் கீழே தான் இறக்குவாங்க. அப்ப மேல உள்ள கரண்ட் தான் உங்களுக்கு அந்த கரண்ட்ல தான் பிடிச்சு நிற்கும் மோட்டா அந்த மாதிரி. இப்போ நான் வந்து இந்தியாவோட அனைத்து கோஸ்டல் ஏரியாக்கள்லையும் நான் அனுப்பிட்டு இருக்கேன். குறிப்பாக அதையும் தாண்டி கடல் தாண்டியும் எங்க ஏமன், ஓமன் மற்றும் கத்தார் நாட்டிலையும் நான் எக்ஸ்போர்ட்னு சொல்ல முடியாது, அனுப்பிட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து அவங்க ஆமா, எனக்கு வந்து ஏஜென்ட் இருக்காங்க. அந்த ஏஜென்ட் வழி அவங்களுக்கு அதாவது கத்தாருக்கு அல்லது ஏமன், ஓமனுக்கு இங்கே இருந்து தான் மெட்டீரியல் போகுது. அந்த கண்டெய்னர்ல என்னோட பொருளையும் அனுப்பிட்டு இன்றைக்கு பல நாட்களுக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப கூட 50 பீஸுக்கு ஒரு அரபி ஒருத்தர் பேசியிருக்காரு, 22 கயிறு சைஸ். இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. அப்படி இப்போ வெளிநாட்டு தான் மேக்ஸிமம். ஈவன் கேரளாவோ தமிழ்நாட்டுக்கு எனக்கு கூடுதல் போறது கிடையாது. ஈவன் 1 பீஸ் கூட போகாது. இல்ல கேரளா தமிழ்நாடு சொன்னீங்க, இதை தாண்டி வேற எந்த மாநிலத்திலாவது இப்போ மாநிலத்தில் குஜராத், மங்களூர், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, எல்லா கோஸ்டல் ஏரியா, ஆல் கோஸ்டல் ஏரியாஸ், எல்லா கோஸ்டல் ஏரியா. ஈவன் கேரளாவிலையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்க உங்க கம்பெனியோட பேர் ஏஎம் மெரைன் பாராசூட் சியாங்கர். ஏஎம் பாராசூட் சியாங்கர். அதை நாங்க வந்து அதுலயே பிரிண்ட் போட்டு சப்ளை பண்றோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேரை வச்சு இன்று பல இடங்களில் சப்ளை வெளிநாட்டிலையும் அனுப்பிட்டு இருக்கேன். இன்று 2-3 பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கேன். 4 பேர், ஒருத்தர் ரோப்பு ஸ்டெல்லஸ், ஒருத்தர் ரோப்பு போட்டு பின்னி தருவாரு. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அது பேர்ல கொடுத்து இப்ப அவங்கள்ட்ட ஆண்களா பெண்களா அவங்க பணியாளர்கள் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. பெண்கள் வந்து தைக்கிறாங்க, ரோப் எல்லாம் போட்டு பின்னி தர்றது ஸ்டெல்லஸ் ஒருத்தர். அவர் மீனவரா? ஆமா, மீனவர். இந்த ரோப்பு சாதா ரோப்பு பிபி ரோப், பாலிப்ரொபலின் ரோப்பு. இதான் ரோப்புகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுல கலர் எப்படி? கலர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஈவன் குறிப்பாக ஆந்திர பிரதேசல கேட்பாங்க, இந்த பிங்க் அனுப்பி வச்சிருக்கேன், பிங்க் கேட்பாங்க, பிளாக் கேட்பாங்க, நேவி ப்ளூ போகும், பிங்க் கலர் கேட்பாங்க, மெரூன் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கேட்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து கலரே பிரச்சனை இல்லை, குவாலிட்டி இருந்தா போதும் அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாடுகள்ல எப்படி? வெளிநாடுல கலர் பிரச்சனை இல்லை, கலர் எக்ஸ்பெஷலி ஆந்திர பிரதேஷ் மட்டும்தான் கலர் விரும்பி கேட்க. ஆமா, நானே சொல்லியிருக்கேன், சட்டையா நீ போட்டு வைக்கிறதுக்கு, இது தண்ணியில போட போறது உனக்கு சேஃப்டி பர்பஸுக்கு, அது குவாலிட்டியை பாரு. இல்ல எங்களுக்கு இல்ல தூத்தூர் பகுதி மீனவர்கள் எந்த கலர் விரும்புறாங்க? தூத்தூர் தான் சொன்னேன், தூத்தூர்ல எனக்கு யாரும் இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது. ஏன்னா இங்க கடை வச்சிருக்கிறவங்கள்ட்ட வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க கடன் கொடுப்பாங்க. நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது, அதனால அவங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. ரெண்டாவது அவங்க நமக்கு வந்து இங்க வந்து வாங்குறது யாரும் அப்படி இப்ப அதான் நான் வந்து தூத்தூர்ல ஃபர்ஸ்ட் 2007 தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அளவுல வெளிநாடுகள்ல நான் அனுப்பிட்டு இருக்கேன். இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் நாங்க இதை ஆரம்பிச்சது வந்தது. அவங்கள எல்லாம் நீங்க எப்படி தொடர்பு? உங்களுக்கு அந்த மொழி புலமை இருக்கா? மொழி புலமைன்னா வெளிநாட்டுல இருந்ததுனால ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், பின்ன இங்கிலீஷ் தெரியும், தமிழ், மலையாளம், பின்ன தெலுங்குல இருந்து ஆந்திரா இருந்து எல்லாம் தெலுங்குல வரும், பின்ன பட்டன் பாஷையிலையும் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியும் அப்படி மெசேஜ்களை பாஸ் பண்ணி. மொழி வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மொழி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்ல வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்தா தெலுங்கு டு தமிழ் அல்லது தமிழ் டு இங்கிலீஷ் கொடுத்துட்டேன்னா அது வரும், அதை டைப் பண்ணி நம்ம தமிழ் டைப் பண்ணா தெலுங்குலயே அது டைப் ஆகும், மெசேஜ் அனுப்பிட்டு விடுவேன், அவனுக்கு புரியும். அப்போ மொபைல் அப்ளிகேஷன்ல உள்ள எல்லா தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி அந்த லாங்குவேஜஸ்களை இது பண்ணிருக்கேன். புதுசா கற்று தேர்தல ஆர்வம் வருதுனால நிச்சயமா. ரெண்டாவது வந்து ஹிந்தியும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே நம்ம தப்பிக்கலாம், அது அப்படி இருக்கு. இப்போ இந்த அரபி ஒரு ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, அவர் ஹிந்தியில தான் பேசுவாரா? இல்ல, அவருக்கு வந்து வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தமிழ்
அவர் வழியாக அவர் ஏற்கனவே அனுப்பியிருக்கு அந்த பார்ட்டியே. இப்போ ஒரு பல்க் ஆர்டர் 50 பீஸுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு இப்போ ஒரே பொருளை நீங்க இந்தியாவுக்கு விற்பனை பண்ணக்கூடிய தொகைக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய தொகைக்கும் வித்தியாசம் இருக்கு. டெஃபினெட்லி. ஏன்னா இங்க விடவும் அங்க பல மடங்கு, அங்க டாலர் அங்க பார்க்கும்போது அது வந்து எவ்வளவு ரூபாய் வரும். உதாரணத்துக்கு ஒரு 17 × டிவைட் பை 98 டாலரு. அதை பண்ணும்போது அவங்களுக்கு சுச்சமான காசு தான் வரும். இது நான் பார்த்திருக்கேன் நெட்ல. அமெரிக்காவிலேயோ அல்லது மற்ற கண்ட்ரியில உள்ள இதெல்லாம் வந்து பயங்கர ரேட்ல, டாலர் பயங்கர ரேட்ல இருக்கும். பட் நமக்கு இந்தியன் மணி, இந்தியன் ரேட்ல தான் நான் கொடுக்குறேன். இந்த காசு ஏஜென்ட்டுக்கு போதா இல்ல அவருக்கு போதான்னு எனக்கு தெரியாது. பட் நமக்கு வர்றது வர வேண்டிய காசு வருது. இது வரைக்கும் நீங்க பல மாநிலங்கள், இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள், குறிப்பா அரபு நாடுகள்லையும் நீங்க ஏற்றுமதி பண்றீங்க பொருட்களை. ஆமா. இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, என்னென்ன சவால்கள் இருக்கு? மாநிலம் கடந்து நாடு கடந்து போகுது. சிக்கல் என்னன்னா, ஒரு சிலவங்க வந்து ட்ரெயின்ல வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதையும் நம்ம கொண்டு போட்டு, என்ன கஸ்டமர் நீட்ஸ் அவங்க என்ன தேவையோ அந்த நேரத்தில் நம்ம செய்தாகணும். ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல போடணும், ஒரு சிலவங்க இதில் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து இதுல வந்து பெரிய சிக்கல் எனக்கு தெரியுது இல்ல. காரணம் என்னன்னு என்பதெல்லாம் ஈஸி. இப்போ வந்து நம்ம முன்னாடி என்ன ஒரு பேங்க்ல போய் காசு அனுப்புறதுக்கு வந்து மணிக்கூர் கணக்குல பேங்க்ல போய் நிக்கணும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப வாட்ஸ்அப்ல சைஸ சொல்றான், கலரை சொல்றான், ஓகே, உடனே காசு போட சொல்லிட்ட உடனே தட்டி விட்டுறான். அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது அந்த பிசினஸ் பண்றது. குறிப்பாக சின்ன ஸ்மால் பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பேங்க்ல முன்னாடி எல்லாம் ஒரு மணி டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளவோ டைம் எடுக்கும், என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு ஒரு 18 மீட்டர் கேட்டா ஓகே ரெடியா இருக்குன்னு சொன்ன உடனே காசை விட்டு அந்த நாளைக்கு அனுப்பின இடத்துல அனுப்பிடுவேன். அந்த உங்களுக்கு பொருட்கள் இப்போ ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த ரோப்பு, துணி இதெல்லாம் வாங்கக்கூடிய இடத்துல ஏதாவது சிக்கல்கள்? ஒவ்வொரு சிக்கல் இல்லை. நான் முன்னாடி எல்லாம் சொல்ல போனா பக்கத்துல இருந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ நானா தைச்சு நானே இது பண்ணும்போது அப்படி வாங்கினேன். இப்போ டன் கணக்குல மெட்டீரியல் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க வரும்போது வீட்டில் யாரும் வரும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளவு மெட்டீரியல் எல்லாம் கிடக்குதுங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து இருக்குது. அதனால எல்லாம் ஒரு சிக்கலும் கிடையாது. எதுக்குமே காசு கொடுத்துட்டோம்னா. ஆனா இதுல வந்து சிலவங்க ஏமாற்றக்கூடும். நான் அதுல வந்து நான் உஷாரா இருப்பேன். ஏன்னா ஒரு தடவை ஒருத்தன்ட்ட வந்து ரோப்பு பேசணும். இதனுடைய தரத்தை நீங்க எப்படி தரத்தைங்கிறது தரமான பொருளான்னு, ஏன்னா பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதை பிடிச்சு பார்க்கும்போது டென்சிட்டி பார்க்கும்போது தெரியும், குவாலிட்டியை பார்க்கும்போது தெரியும். சில இது வந்து பல அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது. ஆனா சிலவங்க ஏமாற்றக்கூட அனுப்புறவங்களே அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஆனா திருப்பியும் அனுப்பியிருக்கேன், இது எனக்கு சரியில்லை, இந்த குவாலிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி அனுப்பியிருக்கேன். ஏன்னா நம்ம அனுபவத்துல தெரியும், அந்த குவாலிட்டி மெட்டீரியல் பிடிச்சு பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி பார்த்து குறிப்பாக துணி அது மட்டும் நல்லா இருந்தா, ரோப்பு நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி இது பண்றது. அடுத்த கட்டமா என்ன? அடுத்த கட்டம்னா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்படி போயிட்டு இருக்கு. என்னோட ஆசை என்னன்னா, இப்போ 3 பேர் வேலை 3 மிஷின் போட்டோம்னா இன்னும் 2 மிஷின் கூட போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாய்ப்பு கொஞ்சம் கூட. ஏன்னா என்னால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னால 4 பேருக்கு ஒரு வேலை கொடுக்க முடியும். இந்த கூடாரத்துக்குள்ள இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு பொருளை கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போறங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் குறிப்பாக நானே இங்கே சில நேரங்களில் பண்ணி ரோப்பெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு நானே வண்டியில கார்லயோ அல்லது ஸ்கூட்டர்லயோ கொண்டு போகும்போது என் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா நானே பண்ணி நானே மார்க்கெட்டிங் பண்ணி நானே எல்லாம் பார்த்து நானே கொண்டு போடும்போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு மனசுல உருவாகுது. என்ன ரெண்டாவது என்ன, அதாவது இன்னைக்கு கூட ஒரு லேடிஸ் 2400 ரூபாய் கெட்டவரில் செய்யறாங்க. குறிப்பாக அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் 28, 30, 35, 40 வரைக்கும் சீசன் டைம்ல சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹாப்பியும் கூட. இப்போ இந்த நீங்க செய்து வரக்கூடிய இந்த தொழில் இதுல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஏதாவது நடந்திருக்கு? இருக்கு. சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னன்னு என்பது அதான் குறிப்பா ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். முதல்ல ஜான்சன் என்ன ஒண்ணு பண்ணுதையா, எனக்கு 2 தான் அப்படின்னு கேட்டது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு சிலவங்க வந்து வேலை கேட்டே வர்றாங்க. இந்த மாதிரி இப்போ இவங்கள செய்யறவங்களே நல்லா காசு அவங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு இன்னும் நான் ஆளு கொண்டு வரட்டா எங்கிட்ட இருக்காங்க அப்படி கேட்கறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் காலையில வந்து சாயங்காலம் 7 மணிக்கு தான் போனாங்க. அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்மளால ஒரு 2, 3, 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியுதுங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்வீவல் அந்த திருக்கன்னு சொல்லக்கூடியது, இதை வந்துதான் பேக்கில் இந்த 16,000 16, 20 20 எல்லாமே இதுல இருந்து போய் இதனுடைய இப்ப எல்லா டயாவிலையும் ஒரே அதேதான்
அதாவது நான் அதுல எண்ணிக்கை கயறினுடைய எண்ணிக்கை கூடும். அதோட இந்த பார்ட்ஸ்ல அதோட கூடும். அவ்வளவுதான். இப்ப 20 அண்ணா 5 5 5 5 போடும். 4 5 20 போடுவோம். அப்புறமா வந்து இதுதான் திருக்குன்னு சொல்லக்கூடியது. இதுல இருந்து ரோப்பு எல்லாம் ஃபுல்லா போய் இதை வந்து போட்ல இழுத்து கட்டுவாங்க. கட்டி இது அது பாராசூட் சுற்றும் போது இது இப்படி சுற்றும். அதான் இது. அது பின்னாடி ஒண்ணு இருக்கு. பின்னாடி ஃப்ரண்ட்ல முன்னாடி கட்டக்கூடியது. இதுதான் கயர் லூசா போட்டு இழுத்து கட்டும் லூசா போடக்கூடியது. அப்ப இந்த ரெண்டு திருக்கும் போது எது சுற்றும் போது இதுவும் சுற்றி அந்த பாராசூட்டை சுற்றும் போது இது யூஸ் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. நமக்கு வந்து அந்த நேரோ ஓன் ஃபேப்ரிக்ஸ் பெல்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நமக்கு 1 மீட்டருக்கு இன்னொரு மீட்டருக்கு இடையில இதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்தா வச்சு கொடுக்கக்கூடியது. இதுல தான் அந்த ரோப்பு காது கட்டி நிற்கக்கூடியது. அதுக்குதான் இந்த பெல்ட் யூஸ் பண்ணு. இந்த பேராசூட்டை பொறுத்தவரையில விசைப்படகுகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுமா, இல்ல எந்த மீன்பிடி படகுகளுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம்? நான் விசாகப்பட்டினம் ஃபிஷிங் வெசல்ஸு அதுக்கப்புறம் வந்து நான் கேரளாவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கொச்சினுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒர்க் ஆர்டர் வந்து கொச்சினுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபிஷிங் வெசல்ஸுக்கு ஃபிஷிங் வெசல்ஸுக்கு தென் மீன்ஸ் மிகப்பெரியது கப்பல்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா எல்லா சைஸ் போட்டுகளுக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்கேன். மட்டும் இல்லாமல் வள்ளங்களுக்கும் சுமால் சைஸுகளும் இருக்குது. எல்லா வயசு சைஸ். ஆனால் 33 38 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 6 கயறு 8 கயறு 10 கயரில் டிஃப்ரெண்ட் சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளத்துக்கும் கொடுக்குறேன். பெரிய ஃபிஷ் வெசல் பண்ணி கொடுத்துருக்கேன். கொச்சின் அனுப்பியிருக்கேன். கேரளா கவர்மெண்ட்டுக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்க இந்த பேராசூட் பிடிச்சிருக்கிறதுனால ஆர்டர் பண்ணதுக்கு விரும்புவாங்க இல்லையா? ஓகே. அப்போ அவங்களுக்கு இதனுடைய விலைகள் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இந்த வள்ளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நாட்டுப்படகு பயன்படுத்தக்கூடிய அந்த பேராசூட்டோட விலை என்ன? விலைங்கிறது வந்து 6 கயர்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் 6 கயர் சின்ன ஒரு ஸ்மால் சைஸ். அது வந்து 1500க்கு கொடுக்குறேன். அப்புறமா 8 கயர் இருக்கு. அது வந்து 1800. அப்புறம் 10 கயர் இருக்கு. 10 கயருங்கிறது 2500 800 கடையும் அல்லது டைரக்ட் கஸ்டமர்களை பொறுத்து அந்த மாதிரி மாறுபடும். இந்த மூன்றும் வள்ளங்களுக்குள்ள. அடுத்து வந்து விசைப்படகுல 16 கயர் இருக்கு, 18 இருக்கு, 20ல இருந்து இப்போ 36 வரைக்கும் போயிடுச்சு. தொடக்கத்துல பண்ணும்போது 18 20 தான் மேக்சிமம் இருந்தது. இப்போ 36 வரைக்கும் சப்ளை பண்றேன். இதனுடைய விலை எப்படி? விலை என்னும்போது 16 வந்து 10,000 ரூபாய், 18 வந்து 11, 20 வந்து 12, 20 22 13, 24 14, 24 26 16, 15 26 28 30 17,000 ரூபாய். அந்த மாதிரி சைஸை பொறுத்து அதனுடைய விலையும் மாறுபடும். நீங்க முதலாக அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வந்து இந்த தொழில வந்து 2007 ஏறக்குறைய 19 வருஷத்துக்கு முன்னாடி இன்று இந்திய அளவில் எல்லாருக்குமே அது தெரிய வருது. இந்தியா லெவல்லையும் வெளிநாட்டிலையும் எல்லா இடத்துலையும் தெரிய வருது. இது இல்லைன்னா அவங்களுக்கு தொழிலே இல்லைங்கிற முறையில் இன்னும் தொழிலை மேம்படுத்தி பலருக்கு தொழில் கொடுக்கணும்னு ஆசைகளும் இருக்கு. வாழ்த்துக்கள். இது இந்த தொழில் தவிர வேற ஏதாவது திறமைகள் உங்களுக்கு இருக்கு? திறமைன்னு சொல்லும்போது நான் கத்தாரில் வந்து 2020 வந்து கொரோனா காலகட்டங்களில் யாரும் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது. ஏன்னா அக்காமடேஷன் பக்கத்தில் இருந்ததுனால நான் அந்த ஆஃபீஸ்லேயே தனியாக போய் உட்காந்துருப்பேன். எல்லாரும் ரூமோட இருப்பாங்க. அப்போது நான் என்ன பண்ணலாங்கிறத வந்து ரொம்ப ஆலோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த டைமில். எப்படியும் நமக்கு தனியாக இருக்கிறதுனால எக்ஸிஸ்டிங் டைமை வந்து ஏதாவது முறையில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது புதிய ஏற்பாடு தட் மீன்ஸ் மத்தேயு மற்றும் மத்தேயுவிலிருந்து திருவள்ளுவர் வரை உள்ள பைபிள் 27 புக்குகளை நான் அந்த டைமில் எழுதினேன். கிட்டத்தட்ட 690 பக்கங்களை என்னோட கைப்பட எழுதினேன். 690 பக்கங்களை கொண்ட அதை எழுதுவதற்கு 540 மணிக்கூர் தேவைப்பட்டது. அதை புதிய ஏற்பாடு அதை எழுதி நான் அன்றாட வாசிக்கக்கூடியதும் இப்போ அதுதான். கொரோனா லாக்டவுன் காலத்துல நீங்க எந்த பேப்பர் பயன்படுத்தினீங்க? A4 சைஸ் பேப்பர்ல நான் அதை வந்து கைப்பட எழுதி ஃபுல்லாவே நானே அதை பைபிள் வாசிக்கணும்னு விரும்பினா அதுதான் எடுத்து வாசிக்க விரும்பல. அன்றாட நான் குளிச்ச பிறகு அதை வாசிக்கிறது இயற்கை, அன்றாடம் வாசிக்கக்கூடியது. அப்ப உங்களுக்கு என்ன ஒரு மன நிறைவு உண்டாகும்? நம்ம குறிப்பாக நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் எங்க நம்ம குழுவில் இருந்தெல்லாம் வீடு பரிசிக்க வந்துட்டு இருக்காங்க.
அப்போ அந்த சிஸ்டர் வந்து பைபிள் எல்லாம் வாசிப்பீங்களா, பைபிள் எல்லாம் வாசிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போது நான் அதை நேத்தைக்கு நடந்தது. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட சிஸ்டர் எனக்கு இதுல நல்ல ஆர்வம் உண்டு, நானே இந்த மாதிரி. அப்போ அவரு தன்னுடைய பர்சனல் இதுவும் எல்லாம் குடும்பத்தெல்லாம் விசிட் பண்ணிட்டு வராங்க. அப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன், பைபிள் படிக்க ஆசை உண்டுன்னு கேட்குறீங்களே, நானே நியூ டெஸ்டமெண்ட்ஸ் ஃபுல்லாவே சொந்தமா எழுதி வாசிக்கிறேன், எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டின பிறகு எனக்கு செகண்ட் வந்து உண்மையிலே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஒரு ஆண் அவ்வளவு டைம்களை நீங்க பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. செகண்ட் கொடுத்தாரு, ரொம்ப வாழ்த்தினாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. கொரோனா காலகட்டத்தில் நீங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி. ஷுவர். அந்த மாதிரி வேற என்னென்ன பொழுதுபோக்குகள் அப்படி ஏதாவது இருக்காங்க? பொழுதுபோக்குன்னா காலையில வாக்கிங் போவேன், ஈவினிங் டைம் கிடைச்சா வாக்கிங் போவேன். மற்றபடி சின்ன சின்ன ஸ்மால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது, அவ்வளவுதான் அன்றாடம் உள்ளது. மற்றபடி இப்போ விளையாட்டெல்லாம் பண்ணது. என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவீங்க? அப்போ எல்லாம் வந்து ஷட்டில் விளையாடுறது. இப்போ சென்னையில போனா அது பண்றது உண்டு. ஃபுட்பால் முன்னாடிலாம் இருந்தது. உங்க நண்பர் அவர் சாண்டரை பற்றி சொன்னீங்க, அவருமாயிட்டு உங்களுக்கு எப்படி? அவரும் எனக்குமாயிட்டு எப்போ சின்ன வயசு, தட் மீன்ஸ் சிறு வயசுல கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக பழக்கம் உள்ள நண்பர் அவரு. அவர்கிட்ட ஆக்சுவலி வந்ததுதான். பட் அவர் அந்த டைம்ல வந்து நல்லா ஷைன் பண்ணிட்டு இருந்தாரு அந்த துணியை. இப்போ எல்லாம் ரெடிமேட் வந்ததுனால கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கலாம். அப்போ வந்து சாண்டர் தான் அதனால இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாரு. இதெல்லாம் வந்து எனக்கு பண்ண முடியாது. அப்ப நான் நண்பன் இருக்கான் ஜான்சன், அவரை வந்து இங்க லீவ்ல இருக்காப்புல கூப்பிட்டு நீங்க வந்திருக்கக்கூடிய இந்த நிலைக்கு முழுக்க காரணம் அவர் தான். எஸ், 100%. புதிதாக ஒரு தொழிலை நீங்க ஆர்வத்தோட தொடங்கி இப்போ அந்த தொழிலையே வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்க அனுபவங்களை எங்க தூத்துட்டுடைய நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.